Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல பாவக்காய் குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாம எப்படி செய்யலாம்ங்கறத சின்ன டிப்ஸோட ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாவக்காவை கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யறப்போ இதல இருக்கிற கசப்பு தன்மை எல்லாமே போயிடும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே 10 ல இருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதல 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் எந்த அளவுக்கு சேர்க்கறோமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதல 2 பெரிய தக்காளி, நல்ல பழமான தக்காளியா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். அத நல்லா கையால பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதல ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ இதல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படினா 1 டீஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். மசாலா வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதல பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த பாவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதல ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு கரெக்ட்டா ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 3 டேபிள்ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ண போறேன். வெல்லம் இல்லனா நீங்க நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யறப்போ சுத்தமா கசப்பு தன்மை இல்லாம போயிடும். குழம்புக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அகைன் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாம நம்ம ரெடி பண்ணிட்டோம். இத ஒரு பவுலுக்கு மாத்தி சர்வ் பண்ணிக்கலாம். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. Keep watching.